குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலா இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாலிகுலர் ஃபார்முலா இல்லைன்னா இன்னொரு பேர் என்னப்பா சொல்கிறாங்க, கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்றது எப்படி ரைட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் உங்களுக்கு வந்துட்டு கால்சியம் குளோரைடுக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் ஒரு 2 காம்பவுண்டுக்கு எக்ஸ்ட்ரா எழுதுவோம். இப்போ கால்சியம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் என்னதுப்பா, சிஏன்னு போடணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குளோரின். குளோரின் உங்களுக்கு தெரியுமே, சிம்பிள் சிஎல். ஃபஸ்ட்டு எப்பயுமே மெட்டலை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கடுத்து நான் மெட்டல். மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுப்பா, இட் லாசஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரானை இழக்கக்கூடியது பேர் என்னது, மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் கெயின்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லணும். எலக்ட்ரானை பெறுவதற்கு பேர் என்னது, நான் மெட்டல். ஃபஸ்ட்டு மெட்டலையும் அடுத்து நான் மெட்டலையும் எழுதணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கால்சியம் சிம்பிள் சிஏ, குளோரின் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் சிஎல் அப்படின்னு போட்டணும். கால்சியத்தோட வேலன்சியை சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். இப்போ கால்சியத்தோட வேலன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சார் எப்படி சார், கால்சியம்னா அட்டாமிக் நம்பர் என்னது 20. அப்போ ஃபர்ஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 2, செகண்ட் செல்லில் 8, தேர்ட் செல்லில் 8 இருக்கும், ஃபோர்த் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இதோட வேலன்சி என்னது, லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு பேர் என்னது, வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 டைம் நீங்கள் 8 யூஸ் பண்ணிக்கலாம். பீரியாடிக் டேபிளில் 2 டைம் 8 எலமெண்ட் வரும். செகண்ட் பேர்லையும் தேர்ட் பேர்லையும் 8 எலமெண்ட் வரும். அதனால சரி, குளோரினோட வேலன்சி உங்களுக்கு தெரியுமேப்பா 1. இப்போ தான் நம்ம படித்தோம், -1ன்னு வந்துச்சு. அதை 1ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு மெட்டல், அதுக்கடுத்து நான் மெட்டல். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலோட வேலன்சி நான் மெட்டலோட வேலன்சியை சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் CA1 CL2, இங்கே உள்ள 1 இங்கேயும் இங்கே உள்ள 2 இங்கேயும் போயிடும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னப்பா சொல்கிறாங்க, மாலிகுலர் ஃபார்முலா ஆர் கெமிக்கல் ஃபார்முலா. இதை வந்துட்டு நீங்கள் சிம்பிளஸ்ட் ரேஷியோ, அது ஐ மீன் சிம்பிள் ரேஷியோவில் எழுத முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. ஏற்கனவே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 என்னது வேற எண், ஐ மீன் சொல்ல பகா எண்ணில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எப்படி எழுதலாம், அந்த 1 மட்டும் மென்ஷன் பண்ணாமல் CaCl2 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். இது மட்டும் தான் புக்கில் உங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளாக பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல கார்பன் அப்படின்றது இந்த இடத்துல மெட்டலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் அப்படின்றதுனால நான் மெட்டல். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெட்டல் எழுதியிருக்கேன் கார்பன், அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கேன், நான் மெட்டல் ஆக்சிஜன் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரியும் கார்பனோட வேலன்சி என்னதுப்பா 4. சார் எப்படி சார், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. அதனால ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான்ஸும் செகண்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்னது, வேலன்சி. அதான் 4. அடுத்து ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது, சிம்பிள் ஓ போட்டீங்க. ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஏன் சார், ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரானும் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, செகண்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 6 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதை காட்டிலும் என்ன பண்ணிக்கிறோம், இது ஈஸியாக 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அதனால -2ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் மைனஸை விட்டுருங்க, அது சார்ஜ் காண்டி போடுறது. இப்போ என்ன போட்டுக்கலாம் நீங்கள், வேலன்சி அப்படின்றது 6ஆ இல்லை 2ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. அதனால இங்கே 2 நம்ம போட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், C2 இங்கே என்னப்பா வந்துடும் O4. இதை வந்துட்டு நீங்கள் சிம்பிள் ரேஷியோவில் எழுதலாம், சுருக்கி எழுதலாம் அப்படின்னா எழுதலாம். எப்படிப்பா எழுதலாம், இதையும் 2 டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க. 1 2s 2, அடுத்து என்னப்பா 2 2s 4. அதனால இப்படி எழுதலாம். இதை வந்துட்டு நீங்கள் இந்த 1 மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் எழுதலாம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு என்ன ஃபார்முலா தான் எழுதணும், CO2. இப்போ 2 இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து தேர்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ வந்துட்டு வாட்டர்னா என்ன ஃபார்முலா, வாட்டர் அப்படின்னு சொன்னால் என்னென்ன எலமெண்ட் சேர்ந்து வாட்டர்னு நம்ம என்னப்பா எழுதுவோம், H2O அப்படின்னு எழுதுவோம். அப்போ வந்துட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன மெட்டல், நான் மெட்டல் தான். அதனால ஸ்மாலஸ்ட் உள்ளதா சின்ன எலமெண்ட்டை ஃபஸ்ட்டும் பெரிய எலமெண்ட்டை நெக்ஸ்ட்டும் எழுதுங்க. ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 1, அதனால அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டேன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 8. சரிங்களா? ஹைட்ரஜனை மெட்டலாகவும் கன்சிடர் பண்ணலாம், நான் மெட்டலாகவும் கன்சிடர் பண்ணலாம். அதனால இதை மெட்டல்னு வச்சுக்கோங்க, இதை நான் மெட்டல்னு வச்சுக்கோங்க. மெட்டல் ஃபஸ்ட்டு, நான் மெட்டல் நெக்ஸ்ட்டு எழுதியிருக்கேன். செகண்ட் என்ன பண்ணணும், இதோட வேலன்சி எழுதணும். ஹைட்ரஜனோட வேலன்சி என்னதுப்பா 1, ஆக்சிஜனோட வேலன்சி என்னது 2. இப்போ தான் சொன்னேன் ஆக்சிஜனுக்கு வேலன்சி என்னதுப்பா 2. ஹைட்ரஜனுக்கு எப்படி சார் வேலன்சி 1, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணவும் செய்யலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஃபர்ஸ்ட் செல்லில் மட்டும் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் தான் வரும், 2 தான் வரும். அதனால இது +1ஆகவும் இருக்கும், இல்லைன்னா என்ன வரும்ப்பா -1. அதனால வேலன்சி 1 தான். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே 2வும் இங்கே 1ன்னு வந்துடும். இதை நீங்கள் சிம்பிள் ரேஷியோவில் போட்டிங்கன்னா என்ன எழுதலாம், இந்த 1 மட்டும் போடாமல் விட்டு எழுதுவோம், H2O அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா அல்லது என்னது
மாலிகுலர் ஃபார்முலா எழுதுறதுக்கான மெத்தட். சரிங்களா? இப்போ வேற ஏதாவது ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் ரியாக்ட் வித் குளோரின். அப்போ மெக்னீசியம் ஃபர்ஸ்ட்டு மெட்டல், அதுக்கு எத்தனை இருப்பான் குளோரின். மெக்னீசியோட வேலன்சி 2. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. மெக்னீசியோட அட்டாமிக் நம்பர் 12. ஃபர்ஸ்ட் செல்ல 2ம், செகண்ட் செல்ல 8ம், தேர்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால மெக்னீசியோட வேலன்சி 2. அதை இங்கே போட்டுருணும். உங்களுக்கு தெரியும் குளோரினோட வேலன்சி என்னப்பா பார்த்தோம் 1ன்னு. அப்போ இந்த 1 இங்கே போட்டுருணும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதணும். கிராஸ் மல்டிபிள் என்ன Mg1Cl2. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா MgCl2 அப்படின்னு எழுதணும். இதுதான் ஒரு இதில் வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா அல்லது கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு ரைட் பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜர். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி மென்ஷன் பண்ணுறது ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டில். சரிங்களா? ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுப்பா பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன்னா வீல் படிவுன்னு அர்த்தம். பிரிசிபிடேஷன் என்னது கீழே செட்டில் டவுன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன். இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனாக ஒன்றும் கிடையாது. ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணி சால்ட்டும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் ரியாக்ட் பண்ணி சால்ட்டும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷனுக்கு பேர் என்னது நியூட்ரலைசேஷன். இப்போ ஆசிட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் HCl. இது மெட்டல், இது நான் மெட்டல். இதான் ஃபார்முலா ஃபார் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ரியாக்ட் வித் பேஸ். பேஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது NaOH. சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. இது ஆசிட்டு, இது பேஸ். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த Naவும் இந்த Clவும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிரும் NaClன்னு ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் இந்த H இந்த OH ரெண்டு சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிரும் H2O. வாட்டர்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம் இப்போ H2O. சோடியம் குளோரின் என்ன ஃபார்முலா பார்த்தோம் NaCl. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் NaOH. சரிங்களா? இப்போ இதுதான். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் ஒரு ஈக்குவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ரியாக்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரியாக்டன்ட் இருக்குது. ஒன்று HCl ஐ மீன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இன்னொன்று என்னப்பா சோடியம் ஹைட்ராக்சைடு. 2 ரியாக்டன்ட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2க்கு இடையில என்ன சிம்பிள் ஆட் பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ரைட் சைடில் உள்ளது பேர் என்னதுப்பா ப்ராடக்ட். ரைட் சைடில் உள்ளது பேர் என்னது ப்ராடக்ட். இப்போ ரெண்டு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் சைடில் 2 ப்ராடக்ட் இருந்தால் அதுக்கு இடையில என்ன சிம்பிள் நீங்கள் ஆட் பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் ரியாக்டன்ட்டு, ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் ப்ராடக்ட். 2 ஆர் மோர் ரியாக்டன்ட் இருந்தால் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணணும். 2 ஆர் மோர் ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சிம்பிள் ஆட் பண்ணணும் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த ரியாக்டன்ட்டோட நேச்சரை நீங்கள் ப்ராக்கெட்டில் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது ஐ மீன் சாலிடா ஐ மீன் லிக்யூடா ஐ மீன் கேஸா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது வந்துட்டு கேஸ். அப்போ என்ன ஸ்டேட் நீங்கள் போடணும் கேசியஸ் ஸ்டேட். சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் என்ன இருக்குது சரிங்களா? அடுத்து NaCl அப்படின்றது சாலிட், அது சாலிட் ஸ்டேட். வாட்டர் அப்படின்றது என்ன ஸ்டேட்டு லிக்விட் ஸ்டேட். இந்த மாதிரி நீங்கள் அதோட நிலைமைகளையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஏதாவது ஹீட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சிம்பிள் போட்டணும் இந்த ஈக்குவேஷன்ஸ் மேலே ப்ளஸ் சிம்பிள் டெல்டா சிம்பிள் போடணும். என்ன சிம்பிள் போடணும் டெல்டா. டெல்டானா என்னது இந்த மாதிரி டெல்டா சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னதுப்பா ஹீட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல கேஸ் மாதிரி வெளியில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆரோ போடணும். இந்த மாதிரி மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டிங்கன்னா கேஸ் ரிலீஸ்ன்னு அர்த்தம். என்ன ரிலீஸ்ன்னு அர்த்தம் கேஸ் ரிலீஸ்டு அப்படின்னு அர்த்தம். இது கீழ் நோக்கி ஆரோ மார்க் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன ஃபார்ம் ஆகுது பிரிசிபிடேட் வீல் படிவா கீழே தங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போமே பேரியம் குளோரைடு அப்படின்றது ஃபார்முலா என்னன்னா BaCl2. பேரியம் குளோரைடு ரியாக்ட் வித் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்னு வச்சுக்கோ. பேரியம் குளோரைடு ரியாக்ட் வித் அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள பேர் என்னப்பா ரியாக்டன்ட். 1 ஆர் மோர் ரியாக்டன்ட் இருக்கனால என்ன சிம்பிள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம பார்த்தோம்ல HClோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் HClனா என்னது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதனால HCl ஃபார்முலா. ரிமைனிங் என்னப்பா இருக்கு BaSO4. இங்கே பாருங்க BaSO4 அப்படியே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கீழே செட்டில் டவுன் ஆகும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஆரோ மார்க் பண்ணணும்
கீழ் நோக்கி ஆரோ பண்ணும். இப்போ இது HCl பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேஸாக வெளியில் போகும். அப்போ என்ன ஆரோ மார்க் பண்ணணும் நீங்கள்? மேல் நோக்கி ஆரோ. அப்போ கீழ் நோக்கி ஆரோ போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெசிபிடேட்னு அர்த்தம். மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் ரிலீஸ்டு அர்த்தம். இந்த ரியாக்ஷன் சடனாக நடக்கும். ஹீட்டிங் ரிக்வயர் கிடையாது, தேவை கிடையாது. இப்போ ஏதாவது ரியாக்ஷனில் நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன சிம்பிள் போடணும்? நீங்கள் இந்த டெல்டா அப்படின்ற சிம்பிள். இப்போ இந்த இடத்துல தேவையில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று நீங்கள் பெரிய மாலிகுல் எடுத்துக்கிறீங்க, சரிங்களா? இப்போ அமோனியம் நைட்ரேட் NH4NO3 அப்படின்ற மாதிரி ஒரு நைட்ரேட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா என்ன வெளியில் போயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுலேருந்து H2O வெளியில் போயிடும், நைட்ரஜன் தனியாக வெளியில் போயிடும். நைட்ரஜன் தனியாகவும் ப்ளஸ் H2O தனியாகவும் வெளியில் போகும். அப்போ இந்த இது பெரிய மாலிகுல், ஐ மீன் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லட்டு. இந்த லட்டை வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பூந்தியாக சின்ன சின்னதாக போயிடும். அப்படி இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்னதுப்பா? ரியாக்டன்ட். ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் ப்ராடக்ட். ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ட் இருந்தால் என்ன சிம்பிள் ஆட் பண்ணணும்? ப்ளஸ் சிம்பிள். ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட் இருந்ததுன்னா என்ன சிம்பிள் ஆட் பண்ணணும்? ப்ளஸ் சிம்பிள். சரிங்களா? இப்போ ரியாக்டன்ட் அப்படின்றது ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு நடுவில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஆரோ மார்க் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதே மேல் நோக்கி ஆரோ போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேஸாக ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கீழ் நோக்கி ஆரோ மார்க் போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆனதுன்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஹீட்டிங் ரிக்வயர்ட் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணணும். இல்லை டெம்பரேச்சர் தெரிஞ்சால் அக்யூரேட்டாக நீங்கள் போடலாம். அதோட ஸ்டேட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ அமோனியம் நைட்ரேட் எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நைட்ரஜன் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும், அதனால மேல் நோக்கி வரும். வாட்டர் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், அதனால L. கேஸ்னா G, சாலிட்னா S. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்னதுப்பா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது? அப்போ எத்தனை அயன் இருக்கோ அது ஃபுல்லாக கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டு எப்பயுமே பேலன்ஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஃபைனலாக தான் நீங்கள் எதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிஜனை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எதை பண்ணணும்? நீங்கள் ஹைட்ரஜனை. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் இப்போ பண்ண வேணாம், குளோரின் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ குளோரின் எத்தனை குளோரின்? லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு குளோரின் Cl. இங்கே எத்தனை குளோரின்? இப்போ ரைட் சைடில் ஒரே ஒரு குளோரின். கரெக்டாக இருக்குது, விட்டுருங்க. ஹைட்ரஜனை பண்ண வேணாம். சோடியம் இருக்குது, எத்தனை சோடியம்? ஒரு சோடியம். இங்கே எத்தனை சோடியம்? ஒரு சோடியம், ஒரு Na அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து எதை பண்ணணும்? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனை பண்ணிட்டு தான் ஆக்சிஜனை பண்ணணும். எப்பயுமே பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சிஜனை தான் லாஸ்ட்டில் பண்ணணும். அப்போ ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? இங்கே 1, இங்கே 1. டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன்? 2. அதான் இங்கே என்ன வந்துருச்சு? 2ன்னு வந்துருச்சு. அடுத்து லாஸ்ட்டில் ஆக்சிஜன் தான், ஒரே ஒரு ஆக்சிஜன், இங்கேயும் ஒரே ஒரு ஆக்சிஜன். பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு பேரியம் இருக்கா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஒரு பேரியம். அடுத்து என்னப்பா செக் பண்ணணும் நீங்கள்? குளோரின். எத்தனை குளோரின் பாருக்கு? ஆக்சுவலாக இங்கே 2 குளோரின் இருக்குது. எத்தனை குளோரின் இருக்குது? 2. ஆனால் இங்கே எத்தனை குளோரின் இருக்குது? ஒன்றே ஒன்று. அப்போ இங்கே நீங்கள் என்ன போட்டணும்? முன்னாடி தான் போடணும், இங்கே கீழே போய் போடக்கூடாது. நீங்கள் எந்த வழியில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வழியில் தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எத்தனை குளோரின்னு போடணும்? 2 குளோரின் போடணும். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? ஹைட்ரஜன் பார்க்குற வேணாம், லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். சல்ஃபர், ஒரு சல்ஃபர் இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு S, ஒரு சல்ஃபர் இருக்குது. அடுத்து என்ன பார்க்கணும்? நீங்கள் ஹைட்ரஜன் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் 2 ஹைட்ரஜன், இங்கேயும் ரைட் சைட்லேயும் 2 ஹைட்ரஜன். லாஸ்ட்டில் தான் எதை பார்க்கணும்? ஆக்சிஜன். எத்தனை ஆக்சிஜன் பாருக்கு? 4. இங்கேயும் 4. இப்போ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு நைட்ரஜன், ஒரு நைட்ரஜன். மொத்தம் எத்தனை நைட்ரஜன்? 2 நைட்ரஜன். இங்கே 2 நைட்ரஜன் வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? அடுத்து ஹைட்ரஜன் தான் 4 இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எத்தனை இருக்குது? எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? 4. இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன ட்ரை பண்ணணும்? நீங்கள் 2 அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன பேலன்ஸ் பண்ணணும்? நீங்கள் ஆக்சிஜனை தான் பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் ஆக்சிஜன் இங்கே எத்தனை பாருக்கு? 3. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் என்ன ட்ரை பண்ணிடணும்? 3. ஆக்சுவலாக 3ன்னு ட்ரை பண்ணீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் கூடிடுச்சு? 3 × 2 6ன்னு மாறிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும்? இங்கே 2ன்னு போட்டால் 8 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. எத்தனை ஆக்சிஜனாக மாறிடுச்சு? 2 × 3 6. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் 6 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே எத்தனை ஹைட்ரஜன் வந்துடும்? 2 × 4 8 தான் வருது. சரிங்களா? அப்போ இது வந்துட்டு கொஞ்சம் பேலன்சிங் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு வேறு ஏதாவது கேஸ் ரிலீஸ் ஆகும், நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், N2O போயிருக்கும். இப்போ 2 நைட்ரஜன், இங்கே ஒரு 2 நைட்ரஜன். டோட்டலாக எத்தனை நைட்ரஜன்ப்பா? 4. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 2 × 2 என்னது? 4. இங்கே பாருங்கள், 2 நைட்ரஜன், இங்கே ஒரு 2 நைட்ரஜன். டோட்டலாக எத்தனை நைட்ரஜன்? 4. 2 × 2 4. அடுத்து என்னப்பா? ஹைட்ரஜன் செக் பண்ணணுமா? 2 × 4 8 ஹைட்ரஜன். 2 × 4 என்னது? 8 ஹைட்ரஜன். அப்போ நீங்கள் என்ன போடணும்? இங்கே 4 × 2 8. இங்கே 2 × 4 8னா இங்கே 4 × 2 8. அடுத்து ஆக்சிஜன் 2 × 3 என்னதுப்பா? 6. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 4 6.
இப்போ இங்கே நைட்ரஜன் ரிலீஸ் ஆகிருக்காது, என்ன கேஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்? நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு N2O சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னென்னா லாஃபிங் கேஸ். லாஃபிங் கேஸ்னு என்னப்பா? சிரிப்பூட்டும் வாயு. இதை நீங்கள் இன்ஹேல் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமல் என்ன வந்துடும்? சிரிப்பு வந்துடும். இதான் சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ரெண்டே எக்ஸாம்பிள் மட்டும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் லிஸ்ட் எழுதி காட்டுறேன், அதை மட்டும் பாருங்கள். ஒரு பெரிய ஈக்குவேஷன்ஸாக எழுதிக்கிறோம், அதை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கரெக்டாக மோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதர் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணணும். ஃபைனலாக தான் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சிஜனை பண்ணுறதுக்கு பிஃபோராக ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே டேரெக்டாக போயிடலாம்? ஹைட்ரஜன் தான், வேறு எலமெண்ட் இல்லை. ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? 2. அப்போ இங்கே எத்தனை இருந்திருக்கு? 2. ஏன்னா ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் என்னதுப்பா? வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் தெரியும் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சிஜன் எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? கேசியஸ் ஸ்டேட்டில். ஹைட்ரஜன் தான் இருக்கிறதுலே லைட்டஸ்ட் கேஸ். ஹைட்ரஜன் தான் என்ன சொல்லுவாங்க? இருக்கிறதுலே லைட்டஸ்ட் கேஸ். அதனால இது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்துட்டு எங்கே இருக்காது? நம்ம எர்த் அட்மாஸ்பியரில் இருக்காது. அப்போ எங்கப்பா இருக்கும்? சன்னில் தான் இருக்கும். எல்லாம் மேலே போயிடும். சரிங்களா? ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா சன். சரிங்களா? இப்போ H2 ஓகேங்களா? இங்கேயும் H2 கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் பாருக்கு? 2. ரைட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணணும்? நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 2 ஆக்சிஜன் வந்துருச்சு, ஆனால் ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எத்தனை ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு? 2 × 2 4. அப்போ நீங்கள் என்ன எடுக்கணும்? 2 எடுத்தால் தான், 2 மோல்ஸ் எடுத்தால் தான் 2 × 2 4 ஹைட்ரஜன். இங்கேயும் 4 ஹைட்ரஜன். 2 ஆக்சிஜன் இங்கேயும் 2 ஆக்சிஜன் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன் கேஸ்னால இங்கே கேஸ் போட்டிருக்கோம், ஆக்சிஜன் கேஸ்னால G போட்டிருக்கேன். இங்கே வாட்டர் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது 1 or more ரியாக்டன்ட் இருக்கிறதுனால உடல் என்ன சிம்பிள் போட்டிருக்கேன்? ப்ளஸ் சிம்பிள். ரைட் சைடில் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கனால முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நைட்ரஜனும் கேஸ் தான். சரிங்களா? யாரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நைட்ரஜன் இருக்கும். நீங்கள் யார் லெசனில் படிச்சிருப்பீங்களா? நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 78. ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 21. அதர் கேசஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்ப்பா? வித்தின் 1% இருக்கும் அதர் கேசஸ். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நைட்ரஜன், அதுக்கடுத்து ஹைட்ரஜன், அதுக்கடுத்து ஆக்சிஜன் இருந்தால், இப்போ நைட்ரஜன் எத்தனை நைட்ரஜன் பாருக்கு? 2. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் 2. இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? லெஃப்ட் சைடில் 2. ஆனால் ரைட் சைடில் எத்தனை பாருக்கு? 2 × 3 6. அப்போ நீங்கள் என்ன போட்டால் இங்கே 6 வரும்? 3 × 2 போட்டால் தானே 6 வரும். 3 × 2 போட்டால் என்னப்பா வரும்? 6. இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகுறது அமோனியா ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்? 550 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸை இந்த ஆரோ மார்க் மேலே. சரிங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளது பேர் என்னது? ரியாக்டன். ரைட் சைடில் உள்ளது பேர் என்னதுப்பா? ப்ராடக்ட். 1 or more ரியாக்டன்ட் இருந்தால் என்ன சிம்பிள் பண்ணணும்? ப்ளஸ் சிம்பிள். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து அமோனியா ஃபார்ம் பண்ணுது. அமோனியாவும் என்னது தான்? கேஸ் தான். நைட்ரஜனும் கேஸு, ஹைட்ரஜனும் கேஸு, அமோனியாவும் என்னது? கேஸ். டெம்பரேச்சர். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபெரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் கம்பைன் ஆகிற வேகத்தை தூண்டி அமோனியா ஃபார்ம் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பேலன்ஸ் ஆயிடுச்சு. 2 நைட்ரஜன் 2 நைட்ரஜன் 3 × 2 6 ஹைட்ரஜன் 2 × 3 6 ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்சிஜனும் சல்ஃபர் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே ஆக்சிஜன், இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ஒரு சல்ஃபர், இங்கேயும் ஒரு சல்ஃபர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 2, இங்கே ஒரு 2. மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் பாருக்கு? 4. அப்போ இங்கே நீங்கள் 1 3 தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 2 × 3 6ன்னு வந்துடும். ஆக்சுவலாக எத்தனை ஆக்சிஜன் லெஃப்ட் சைடில்? 4 ஆக்சிஜன். ஆனால் எத்தனை சல்ஃபர்ப்பா? 2 சல்ஃபர். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? நீங்கள் முன்னாடி 2 மோல் எடுக்கணும். அப்போ 2 சல்ஃபர், இங்கேயும் 2 சல்ஃபர். 2 × 2 4 ஆக்சிஜன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன். மொத்தம் டோட்டலாக 6 ஆக்சிஜன். இங்கே 2 × 3 என்னது? 6 ஆக்சிஜன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் கேஸ் தான், ஆக்சிஜனும் கேஸ் தான், சல்ஃபர் டை ஆக்சைடும் கேஸ் தான். இது எதுக்குரிய கேஸ் முக்கியமா? இதுதான் ஆசிட் ட்ரெயினுக்கு காரணமான முக்கியமான வாயு. ஆசிட் ட்ரெயின் ஒரு லெசனில் படிச்சிருக்கோம்ல, அதை ரிமூவ் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வனேடியம் பென்டாக்சைடு அப்படின்றத என்னவா யூஸ் பண்ணுவாங்க? கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்டலிஸ்ட்டு டெம்பரேச்சரு ப்ரெஷர் ஏதாவது கொடுத்தா இந்த ஆரோ மார்க் மேலே எழுதணும். இந்த ஆரோ மார்க் எதாவது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் உள்ள ரியாக்டன்ட் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி ப்ராடக்டை கொடுக்குது. ரியாக்டன்ட் கிவ்ஸ் அப்படின்னு மீனிங். இந்த ஆரோ மார்க் என்ன மீனிங்ப்பா? இட் கிவ்ஸ் அப்படின்னு மீனிங். சரிங்களா? இதை பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கு. அடுத்து ஹைட்ரஜனை செக் பண்ணுங்க. எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? 4. ஆனால் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2. அப்போ இங்கே என்ன பண்ணிடணும்? நீங்கள் 2ன்னு போடணும். அப்போ 2ன்னு போட்டால் 2 × 2 என்ன வந்துடும்? 4. அடுத்து எதை செக் பண்ணணும்? நீங்கள் ஆக்சிஜனை செக் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே ஒரு 2. எத்தனை ஆக்சிஜன் பாருக்கு? 4. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன போட்டால் கரெக்டாக 4 வரும்?
2 போட்டால் 2 × 2 என்ன வந்துடும் 4, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4. அப்போ இவ்வளோ தான் ஈக்குவேஷன்ஸ். அப்போ மீத்தேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேஸ், ஆக்சிஜன் என்னது கேஸ், கார்பன் டை ஆக்சைடும் என்னது கேஸ், வாட்டர் என்னதுப்பா லிக்விட். இந்த மாதிரி அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இட் ரிக்வயர்ஸ் என்னதுப்பா ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜினா என்ன பண்ணணும் நீங்கள் டெல்டா சிம்பிள். டெம்பரேச்சர் தெரிஞ்சால் போடலாம், தெரியலன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிடலாம் டெல்டா சிம்பிள். இங்கே பாருங்கள் 1 or more ரியாக்டன்ட் இருந்தால் ப்ளஸ் சிம்பிளும் 1 or more ப்ராடக்ட் இருந்தால் ப்ளஸ் சிம்பிளும். ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட்னால நடுவில் ஆரோ மார்க்கும் போடணும். கேட்டலிஸ்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இது ஆரோ மார்க் மேலே எழுதணும். இதுதான் இப்போ ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, ஒரு ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணுறது. சரிங்களா? ரிமைனிங் டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அயான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அயான்ஸில் வந்துட்டு என்னதுப்பா 2 types ஆஃப் அயான்ஸ். ஒன்று வந்துட்டு என்னது கேட்டயான், இன்னொன்று பேர் என்னது ஆனையான் அப்படின்றத ஒன்று பார்த்தோம். செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி கெமிக்கல் ஃபார்முலா இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது மாலிகுலர் ஃபார்முலா எப்படி ரைட் பண்ணுறது. அப்புறம் என்ன பார்த்தோம் ஒரு ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்ன இருக்கணும், லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்ன, ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்ன அப்படிலாம் பார்த்தோம். ஃபோர்த் என்ன பார்த்தோம் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, அந்த எழுதின ஈக்குவேஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இந்த டாபிக்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.